மூன்றாவதாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அதாவது அக்ஸாவுடைய முஃப்தி முஹம்மது அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு வெற்றி ஏற்படுகின்ற போது முஸ்லீம்களுடைய சந்தோஷம் எப்படி அமைய வேண்டும், அல்லாஹ்வுடைய வெற்றியை கொண்டு முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைவது என்ற தலைப்பை கொண்டதாக அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய அடியார்களே, அக்ஸாவுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தருங்க, நிச்சயம் அல்லாஹ் தஆலா பொறுமைசாலிகளோடு இருக்கிறான். சூரா பக்ரா 153 வசனம். அதேபோல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான், சாலிஹான அமல் செய்து ஈமான் கொண்டவர்களுக்கு பூமியில் அவர்களுக்கு அல்லாஹ் இடமளிப்பதாக, பூமியில் அவர்கள் நிம்மதியாக வாழ வைப்பதாக, அல்லாஹ் பூமியில் அவர்களை பிரதிநிதிகளை ஆக்குவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அவர்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய மார்க்கத்தை அவர்களுக்கு பின்பற்றக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அவருடைய பயத்துக்கு பின்னால் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சூரா அன்-நூர் 55 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஷாமுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஷாமுடைய பூமிக்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய, அல்லாஹ் இந்த ஷாமுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, யமனுக்கு பரக்கத் செய்வாயாக. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஷாம் என்பது அது ஈமானுடைய தூணாக இருக்கக்கூடிய ஷாம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷாம் வாசிகளை அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் ஷாமை பாதுகாப்பதாக. பிலஸ்தீன் மக்கள், நீங்களும் அந்த ஷாமுடைய பிரதேசத்துக்குள்ளால் தான் நீங்களும் உள்ளடக்கப்படுகிறீர்கள். ஷாம் என்பது உமையாக்களுடைய தலைநகரமாக இருக்கிறது. திமஷ்க் என்பது ஷாமுடைய தலைநகரம், திமஷ்க் சிரியாவுடைய தலைநகரம். அது உமையாக்கள் ஆட்சி செய்த இடமாக இருக்கிறது, இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு இடமாக இருக்கிறது. இன்று அவர்களுக்கு பல அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு பின்னால் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வு சிரியா மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஷாம் வாசிகள் இந்த சுதந்திரத்தை கொண்டு அவர்கள் வெற்றி விழா கொண்டாடுவது, சந்தோஷம் அடைவது பொருத்தமாக இருக்கும். ஏன் அநியாயக்கார ஆட்சியை விட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. நீண்ட காலமாக அநியாயம் அங்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இப்போது அவர்கள் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. முற்காலத்தில் இன அழிப்பு இடம்பெற்றது, மக்களுக்கு அநியாயம் இடைப்பெற்றது. அல்லாஹ் இன்று அந்த இடத்தை பாதுகாத்து அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே போன்று மஸ்ஜித் உமவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல், அது முஸ்லீம்களுடைய உமையாக்களுடைய நாகரிகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறது. அது முஸ்லீம்களுடைய அடிப்படைகள் ஒன்றாக இருக்கிறது. உமையாக்கள் அந்த திமஷ்குடைய அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். மஸ்ஜித் உமவி என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல் என்று அதான் சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே மஸ்ஜித் அக்ஸாவையும் அவர்கள் தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தான் கட்டினார்கள். அதுவும் முஸ்லீம்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஷாமுடைய பிரதேசத்தில் பிலஸ்தீன பிரதேசத்தில் வாழக்கூடிய பொறுமை காக்கக்கூடிய மக்களே, பிலஸ்தீன் இந்த அக்ஸா என்று சொல்லக்கூடிய இடம் இஸ்லாமிய அராஜுடைய இடம் அல்லவா? இது முஸ்லீம்களுடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா? முஸ்லீம்களுடைய முதலாவது கிபிலா அல்லவா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துடைய நோக்கத்தில் பிரயாணம் செய்ய சென்ற 3 பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளிவாசல் அல்லவா? மஸ்ஜித் அக்ஸா என்பது மக்கா மதீனாவை போன்ற புனிதமான இடம் அல்லவா? இந்த விடயங்கள் அனைத்துமே முஸ்லீம்களுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அதே போன்று கஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசம், மக்கள் அங்கு பொறுமையோடு இருக்கிறார்கள். அது அந்த இவ்வாறான இடங்களை பார்த்து முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த பூமி இஸ்லாத்தை முஸ்லீம்களை கொண்டு நிலையான பூமியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு எப்படி அவருடைய பூமி நிம்மதியாக அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான், அதுபோன்று அல்லாஹ் நிச்சயமாக இந்த பூமியில் வாழக்கூடிய நிம்மதியாக அல்லாஹ் வாழ வைப்பான். இந்த பூமியில் அடக்கப்பட்ட முன்னோர்களுடைய அந்த பரக்கத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுத்ததை போன்ற நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கும் தருவான். அதே போன்று அந்த ஷாமுடைய பிரதேசத்தில் யர்முக் யுத்தம் நடைபெற்றது. யர்முக் யுத்தத்தின் மூலமாக ரோமர்களையும் முஸ்லீம்களையும் அல்லாஹ் பிரித்து உண்மையான மார்க்கம் இஸ்லாத்தை அல்லாஹ் உலகத்திலே உயரச் செய்தான். அதே போன்று இந்த ஷாமுடைய பிரதேசத்தில் ஹெம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது. அங்குதான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள், அங்குதான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்ராவுடைய மராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, நீண்ட காலமாக அநியாய ஆட்சிக்கு கீழாக இருந்தவர்கள் இன்று தலைநிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையான அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு நாங்கள் செல்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையை நாங்கள் பின்பற்றிக் கொண்டு சஹாபாக்களுடைய வழிமுறையில் நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வாக்களித்த வாக்கு அது பொய்யாக மாற மாட்டாது. அந்த வாக்கு அல்லாஹ் நிறைவேற்றுவான். முஃமின்களுடைய கையின் மூலமாக அல்லாஹ் இவ்வாறான இடங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை நிச்சயமாக கொடுப்பான். எனவே பயத்தை நீக்க முடியாது, அநியாயத்தை நீக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, சாலிஹான அமல்களை தவிர அச்சத்தை எங்களால் நிற்க முடியாது.
தஃசீருடைய உலமாக்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற போது சொல்கிறார்கள், பல விடயங்களை சொல்கிறார்கள். அதில் சுருக்கம் என்னவென்றால், சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது என்று சொன்னபோது, அல்லாஹு தஆலா இந்த பூமியை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பான், இந்த பூமி அல்லாஹு தஆலா நல்லமல்கள் செய்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது பயம் இல்லாமல் போனது, அச்சம் இல்லாமல் போனது, அநியாயம் அழிந்தது, முஸ்லீம்கள் வெற்றி அடைந்தார்கள், இஸ்லாமிய நாமம் உலகத்திலே உயர ஆரம்பித்தது, மக்காவுடைய வெற்றி கிடைத்தது. அதே போன்று அரபு நாட்டில் அரபிகள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். நல்ல ஒரு சூழலை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களுடைய சூழலை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு பின்னர் உமையாக்கள், அப்பாசியர்கள் வந்தார்கள். அவருடைய ஆட்சி, உஸ்மானிய ஆட்சியை கொண்டு அந்த ஆட்சி முடிவடைந்து விட்டது. அந்த உஸ்மானியர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த இஸ்லாமிய அராஜுடைய பூமியுடைய ஒரு பகுதியை கூட அவர்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்கள், இஸ்லாமிய அராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, இது பெரிய அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது, எங்களுக்கு கிடைத்த இந்த ஷாம் மக்களுக்கு கிடைத்த வெற்றி முஃமின்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது. அவர்கள் இதை பாதுகாக்க வேண்டும், ஈமானை கொண்டு பாதுகாக்க வேண்டும், ஈமானை கொண்டு இந்த பூமியோடு அவர்கள் இணைய வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஐக்கியத்தோடு செயல்பட வேண்டும். இந்த பூமியுடைய கண்ணியத்தை மீண்டும் அவர்கள் கொண்டு வந்தது போன்று இந்த கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும், நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த பூமியுடைய சிறப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அநியாயம் விளைக்கப்பட்ட இந்த பூமி இன்று சுதந்திரம் அடைந்த பூமியாக இருக்கிறது. இந்த பூமியுடைய கண்ணியத்தை இவர்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த பூமியில் அநியாயம் செய்தவர்களை ஒரு கவிஞர் வர்ணிக்குகிற போது எப்படி வர்ணிக்கிறார்? என் மீது சிங்கத்தை போன்றும் யுத்தங்கள் நடைபெறுகின்ற போது சிங்கத்தை போன்று முடி கொடுக்கப்பட்ட உடல் அமைப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வான்கோழியை போன்று இருக்கிறார்கள். அதாவது சும்மா பலகீனமான மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள், யுத்தம் என்று வருகின்ற போது கோழைகளாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார் ஹதீஸில் வந்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்கும் அவர்கள் ஈமானுடைய சுவைத்து விட்டார். முதலாவது, அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு மிக விருப்பமானவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது, ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. மூன்றாவது, ஈமானுடைய சுவையின் அடையாளம், ஒரு மனிதன் ஈமான் கொண்டதற்கு பின்னால் மீண்டும் குஃப்ரின் பக்கம் செல்வதை அவர் வெறுப்பதாகும் என்று சொல்லி குத்பாவுடைய முதல் பகுதியை விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மஸ்ஜித் அக்ஸாவுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, நீங்கள் பொறுமைக்கு சிறந்த உதாரணமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்களுடைய உறுதிக்கு சிறந்த உதாரணம் இந்த பூமியில் நீங்கள் பலமாக தைரியமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய உதாரண புருஷர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இது முஸ்லீம்களுக்கு எதிர்காலத்திலே இது ஒரு தைரியத்தை உண்டாக்கும். இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விடைய பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஒரு கட்டிடத்தை போன்று எப்படி ஒரு கட்டிடம் இன்னொரு கட்டிடம் கல்லோடு கல் சேர்ந்திருக்கிறது, அதுபோன்று நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். காஃபியர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை உங்களை அச்சத்தில் ஆழ்த்திவிடக்கூடாது. இந்த உலகம் என்பது அழிந்து விடக்கூடியது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த உலகத்தை நாங்கள் தாண்டி விடுவோம். எங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை விட்டு நாங்கள் விடைபெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பூமி சஹாபாக்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்த பூமியாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸலாஹுத்தீன் அய்யூபி போன்றவர் சுதந்திரம் பெற்றுக்கொண்ட பூமியாக இருக்கிறது. இந்த பூமி அல்லாஹ் மீண்டும் எங்களுக்கு தருவான். எனவே இந்த பூமி மக்கள் நீங்கள் விரைந்து வாருங்கள், மஸ்ஜித் அக்ஸாவிலே நீங்கள் நல்லமல் செய்வதற்காக வாருங்கள். தொழுகையை கொண்டு, இபாதத்தை கொண்டு, தஸ்பீயை கொண்டு, குர்ஆன் திலாவத்தை கொண்டு நல்லமல் செய்வதற்காக வாருங்கள். இது உங்களுடைய பள்ளிவாசலாக இருக்கிறது, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலாக இருக்கிறது. முஸ்லீம்கள் எங்கிருந்தாலும் இது முஸ்லீம்களுடைய சொத்தாக இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இதில் எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த பள்ளியுடைய மேல்மாடி, இந்த பள்ளியுடைய இந்த பள்ளியிலிருந்து அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஷஹாதத் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த பூமியை பாதுகாக்கிற விடயத்திலே கவனம் செலுத்துங்கள். அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களே, பொறுமையோடு வெற்றி இருக்கிறது. சோதனைகளுக்கு பின்னால் விமோசனம் இருக்கிறது. ஒரு சோதனைக்கு பின்னால், ஒரு சிரமத்துக்கு பின்னால் 2 இலகுவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக சோதனைக்கு பின்னால் சிரமத்துக்கு பின்னால் இலகு இருக்கிறது, சிரமத்துக்கு பின்னால் இலகு இருக்குது. சூரா அஷ்ஷரஹ் 5வது 6வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள், இஸ்லாமிய ராஜ்ய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களே, இந்த சோதனைகள் நிச்சயமாக இல்லாமல் போய்விட்டு அல்லாஹ்வுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே ஆட்சி ஏற்படுத்தி கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். முன்னோர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததை போன்று அதேபோல் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக எங்களுடைய ரசூல்மார்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் நாங்கள் இந்த உலகத்தில் நிச்சயமாக உதவி செய்வோம், மறுமையுடைய நாளை உதவி செய்வோம். சூரா காஃபிர் 51வது வசனம்.
அதுக்கு பின்னால் நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்ற அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே மஸ்ஜிதுல் ஹராத்துடைய ஹுத்பா, அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான், நாங்கள் அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான் என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து பாவங்களிலே மூழ்கிவிடக்கூடாது. நாங்கள் அல்லாஹ் பாவங்களை விட்டு நாங்கள் மீள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சகித்து கொண்டிருக்கிறான். இல்லை என்று அல்லாஹ் எங்களை எப்போதே அழித்து விடுவான். எனவே அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மையை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடி பாவங்களை விட்டு விடைபெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது ஹுத்பாவிலே ஹத்தீப் அப்துல்லா புஐஜான் ஹஃபிதுல்லாஹ் மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய விடயங்களையும் கவலையுடைய பாரதூரத்தை பற்றி பேசினார்கள். எனவே மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய அந்த விடயங்கள், நல்ல விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை விட்டு விடுபட்டவர்களாக அல்லாஹ் தலங்களை ஆக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்க வேண்டும். மூன்றாவது ஹுத்பாவிலே முஸ்லீம்களுக்கு கிடைத்த ஷாமில் சிரியாவில் கிடைத்த முஸ்லீம்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை முஸ்லீம்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும், வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது, அந்த வெற்றி எப்படி பாதுகாக்க வேண்டும், ஒற்றுமையாக ஐக்கியமாக செயல்பட வேண்டும், ஈமானோடு சாலிஹான் அமலோடு வாழ்வை கொண்டு போக வேண்டும் என்ற உபதேசத்தை செய்து அல்லாஹ் தஆலா ஈமான் சாலிஹான் அமலின் மூலமாக உலகத்திலும் வெற்றியை பெற்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கியருவானாக என்ற துவாவோடு இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு அல்லாஹ் பாலிக்க வேண்டும் என்றும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில் பொதுவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு மனாபிரஸ்தா நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.